ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு 1000 பேக்லிங்க் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஃபுல் வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. சரிங்களா? தென் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வந்து யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்து வேலை செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓவராலாக அவங்க வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ 1000 பேக்லிங்க்குமே வந்து அவங்களோட வெப்சைட் நேமுக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் அதில் பேக் எண்டில் அந்த வெப்சைட் நேமுக்கு நம்ம 1000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு தென் பேக் எண்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இது தான். சரிங்களா? தென் எல்லா கீவேர்ட்ஸுமே இது ரேண்டமாக நம்ம வந்து பிக் பண்ணி தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸ் கரண்ட்டாக உங்கள் வெப்சைட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? தென் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது 500 பேக்லிங்க்கு வெப்சைட் டொமைனுக்கான பேருக்கும் 500 பேக்லிங்க்கு வந்து ரேண்டமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் யூஆர்எலுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கீவேர்ட் லிஸ்ட் என்னன்றது உங்களால் கரெக்டாக பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே பேக் எண்டில் ஒவ்வொன்றும் வந்து இன்டெரக்டாக வந்து பிக் பண்ணி வேலை செய்வோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜாப்ஸ்னு இருக்கு இல்லையா? அந்த ஜாப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் கேட்டகரி லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஜாப்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து பேக் எண்டில் வந்து காணாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா, இந்த ஜாப்ன்ற இந்த கீவேர்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக பேக் எண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தென் இது போல தான் கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து நம்ம வந்து கரெக்டானபடி வேலை செஞ்சு கொடுப்போம் நண்பா. தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்கு வந்து இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ பேக்லிங்க் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது அப்படி, அதாவது அந்த ஒரு ரீசன் பேஸ் பண்ணி நம்ம வந்து வேலை செய்யவே மாட்டோம் எப்பயுமே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம பில்டு பண்ணி கொடுப்போம், இல்லைனா ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே இருந்துரும். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து டாப் 10க்குள்ளே கூகுளில் ரேங்க் ஆகிறது வந்து எல்லாமே ஈஸின்னு நினச்சிட்ருக்கீங்க. சரிங்களா? தென் நீங்கள் போஸ்ட்டு போட்ட 1 வீக்கில் வந்து டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகுவீங்க. ஓகேவா? தென் அது எந்த கீவேர்ட்ஸில் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் எதில் வேலை செஞ்சாலுமே நீங்கள் ஷார்ட் அண்ட் டைமில் வந்து கூகுளில் டாப் 10க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்த வந்து ரேங்க் ஆவீங்க. சரிங்களா? பட் ஆனால் அது லாங் டைமில் இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 3 மாதம் இருக்கும், 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பொசிஷன் இறங்கிடும். 9, 10வது பொசிஷனுக்கு மேலே போயிடும். அப்படின்னும் போது நமக்கு கிளிக்ஸு கிடைக்காது, அதிகமான டிராஃபிக்குமே உள்ள என்ட்ரி ஆகாது. சரிங்களா? தென் இது போல் ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா பேக்லிங்க் மட்டும்தான் ஒரே ரீசன். சரிங்களா? தென் இப்போ நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு காமிச்சிட்டேன், என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் லிஸ்ட்டுமே காமிச்சிட்டேன். அதனால பேக் எண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இவ்வளோ கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். சரிங்களா? தென் கிராஃபில் அப்டேட் ஆயிருக்கா? இந்த இடத்த பாருங்கள். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 11 இருக்குது. நம்ம பில்டு பண்ணது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 பேக்லிங்க். சரிங்களா? ஸோ கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1400 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆயிருக்கு. லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 330 வெப்சைட் இருக்குது. சரிங்களா? தென் நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே டொமைனுக்கான பேருக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? அந்த இடத்த ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறையவே டொமைனுக்கான பேருக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? தென் இது வந்து ஃப்ரீ டூல்ஸ்ன்றதால பாதி ரிசல்ட் தான் நமக்கு வந்து வரும். தென் ப்ரீமியம் எடிஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மச் மோர் ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? தென் இப்போ வந்து கிராஃபில் எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது என்னன்றதை உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன்னா, அடுத்ததாக வந்து மோஸ்ட்டில் போய் நம்ம செக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். தென் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும். தென் மோஸ்ட்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி 53 இருக்குது. நல்ல ஒரு வேல்யூ, நல்லாவே ட்ரஸ்டபிளான கூகுளுக்கு வந்து க்ரோலிங் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா? டொமைனுக்கான அத்தாரிட்டி ரொம்பவே ஒரு குவாலிட்டி. சரிங்களா? தென் இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பேக்லிங்க் ஸ்பேஸில் 312 அப்டேட் ஆகிருக்கு. தென் அதே போல் லிங்க்டு வெப்சைட்டில் வந்து, அதாவது நார்மல் ஆவரேஜ் பொசிஷனில் இருக்கக்கூடிய பேக்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 328 வந்து லிங்க் ஆகிருக்கு. சரிங்களா? தென் அதே போல் இந்த நார்மல் பேக்லிங்ஸுக்கும் குவாலிட்டி பேக்லிங்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த குவாலிட்டி பேக்லிங்ஸ் வந்து எதை கணக்கில் எடுத்துக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராஃபில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த டொமைனுக்கான ரேட்டிங் பார்த்தீங்களா 36, 77, 88, 82, 78 இது போல் இருக்கு இல்லையா? ஸோ இது போல் ஒரு 45 ப்ளஸ் 15 ப்ளஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி பேக்லிங்குள்ளே கணக்கில் எடுத்துக்கும். சரிங்களா? அதுவே 35 ப்ளஸ்க்குள்ளே கம்மியாக இப்போது இருக்குது, 5 இருக்குது,
தென் இது ஒரு 10 இருக்குது, 15 இருக்குது, இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நார்மல் பேக்லிங்க் கணக்கில் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கன்ஃபியூஷன் ஆயிட வேண்டாங்க. சரிங்களா? தென் இங்கே வந்து குவாலிட்டி பேக்லிங்க்ன்றது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங், இப்போ இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் கிடைக்குதுன்னா இந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது? 53 இருக்குது. டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. ஸோ இப்போ இந்த வெப்சைட் குவாலிட்டியாக இல்லையானா டொமைன் அத்தாரிட்டி 15+ மேலே இருக்குது. அப்படின்னும் போது இந்த வெப்சைட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான வெப்சைட்டு தான். சரிங்களா? அதே போல் பேஜ் அத்தாரிட்டி பாருங்கள் 39 இருக்குது. ஓகே, இது வந்து பேஜ் அத்தாரிட்டின்றது நம்ம போகக்கூடிய கண்டென்ட் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? பட் ஆனால் ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 65% இருக்குது. ஓகேவா? இந்த நண்பா இந்த ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் நீங்கள் வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக வந்து சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இது மாதிரி கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் நீங்கள் இறங்கி வேலை செஞ்சாலுமே சரி, இந்த ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஏற்றவே முடியாது. புரியுதுங்களா? ரீசன் என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்லிங்க் மூலிமா மட்டுமே ஏற்ற முடியும். ஓகேங்களா? சும்மா நம்ம பேருக்கு வந்து அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஃபார் டொமைன் வந்து லைவ் கொண்டு வந்துட்டாலே ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 20 காட்டும் 30 காட்டும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த 15+ கொண்டு வரணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து பேக்லிங்க்ன்றது ஒன்று பில்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ன்றது உங்களால் ஏற்றவே முடியும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தமிழ்நாட்டிலே இந்த பேக்லிங்க் சர்வீஸில் ஆப்பேஜ் எஸ்இஓ ஸ்கோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோருன்னு பொதுவாக இதை வந்து நான் மீன் பண்ணி சொல்ல கிடையாது. ஆப்பேஜ் அண்ட் டெக்னிக்கல். ஓகேங்களா? டெக்னிக்கல் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை ஆப்பேஜில் எடுத்தாலுமே சரி, பேக்லிங்க் சர்வீஸ் வேஸில் நான் மட்டும்தான் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து மற்ற ஃப்ரீலான்சர் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நாம் வந்து ஏன்னா டே டு டேட்டில் வந்து வீடியோ பண்ணுறோம். அதே போல் உங்களுக்கு ரிப்போர்ட்டுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணுறேன், 1000 பேக்லிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக கொடுத்துருவேன். அது இல்லாமல் நான் கேரண்டி என்ன தெரியுமா கொடுக்குறேன்? நீங்கள் எங்கிட்ட வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறியா, 7 டேஸில் உங்களுக்கு வந்து இன்டெக்ஸிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னோட இன்டெக்ஸிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் அது போக கன்வெர்ட்டிங் சர்வீஸ் இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங் ஏற்றி கொடுத்துட்ருக்கு, டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கு, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அது போக வெப்சைட் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, தென் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் பெய்டு சர்வீஸ் எதனா தேவை இருக்குது, நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டருன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ கால் பண்ணி. ஓகேவா? அப்படி இல்லை உனக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உங்களோட ஒர்க்கு நான் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? தென் அதே போல் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் நம்ம சைட் வந்து வேறு லெவலில் ரேங்க் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா கதை. ஓகேங்களா? தென் சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நீ பார்க்காத. உனக்கு அந்த கீவேர்ட்ஸில் நல்ல டாபிக் உனக்கு வந்து தெரியுது, நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களால் கொடுக்க முடியுது, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா அவங்க ஒரு வெப்சைட் மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க. அனதர் வெப்சைட். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை 10 வெப்சைட் கூட அவங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட் அதாவது இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ உங்களால் வந்து என்ன கீவேர்ட்ஸில் பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுக்க முடியுதோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது மில்லியன் கணக்கில் சர்ச் வால்யூம் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இந்த லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கணக்கில் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீ தாராளமாக எடுத்து வேலை செய். சரியா? அதே போல் இப்போ நம்ம வந்து பேக்லிங்க் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம வந்து பில்டு பண்ணுறோம் அப்படின்னா சும்மா வந்து பேருக்கு நம்ம வந்து பில்டு பண்ணுறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டோட கூகுள் சர்ச் கன்சோலுடைய டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெப்சைட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்க்கறதா இருந்துச்சுன்னா ஏகிராஃப் அண்ட் ஷம்ரஷ் இது போல் ப்ரீமியம் டூல் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் கரண்ட் வெப்சைட்டோட வரக்கூடிய உங்கள் கரண்ட் வெப்சைட்டுடைய டேட்டா உங்கள் வெப்சைட்டுடைய டேட்டா வந்து உங்களுடைய சர்ச் இன்ஜினில் மட்டுமே காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிங் யூஸ் பண்ணிங்கன்னா பிங்கில் காட்டும். அதுவே கூகுள் சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் காட்டும். அதுவே வந்து அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினே கிட்டத்தட்ட 500+ மேலே எவ்வளோ இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்க அதில் மட்டும்தான் கரெக்டான டேட்டா காட்டும். அதில் வந்து லாஸ்ட் 24 டேஸ் 1 டே அதே போல் 48 டேஸ் இது போல் மந்த் ஆன் மந்த்து பார்க்கணும். ஒரு மந்த்துக்கும் பார்க்கணும். லாஸ்ட்டு 7 டேஸ் பார்க்கணும். 24 அதாவது ஹவர்ஸில் பார்க்கும்போது உங்களுடைய கீவேர்ட்ஸ் கரண்ட் பொசிஷனில் எந்தெந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்பர் 1 பேஜஸில்
பேஜஸில் ரேங்க் ஆகுது, பொசிஷனில் ரேங்க் ஆகுது. சிடிஆர், இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்லாம் பேஸ் பண்ணி தான் அதில் வந்து இந்தந்த கீவேர்ட்ஸ் உங்கள் வெப்சைட் கரண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு பேக் லிங்க் பில்டு பண்ணால் சைடு இன்னும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றத நம்ம சஜஷன்லாம் நம்ம கொடுத்து தான் வந்து ஆர்டர்ஸே நம்ம வந்து பிக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு யூஆர்எல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வாங்கிட்டு அப்படியே உடனேலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்கள் வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்து தான் நம்ம அதுக்கு தகுந்த போல ஒர்க்கே பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பேக் லிங்க்னா என்ன, பேக் லிங்க் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லியான ஒரு கோர் அப்டேட் வரும். எக்ஸாக்டிங்காக 4 மந்த் ஒன்ஸ் அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் அப்டேட் விடுவாங்க. சரிங்களா? கோர் அப்டேட் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சடனாக வந்து உங்களோட வெப்சைட் வந்து நம்பர் 1லேருந்து நம்பர் 5க்குள்ளே எங்கேயாச்சும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது பொசிஷன் இறங்கிடும். அதாவது 8லேருந்து 9, 10 இது போல் பொசிஷன் வந்து இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பொசிஷன் வந்து ஸ்டாண்டர்டாக நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பேக் லிங்க்ன்றது ஒன்று பில்டு பண்ணுறோம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.